ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாம் அனைத்துமே எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே. ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். நண்பர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக கேது, புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்படுது நண்பர்களே. அதிலும் புதன் பகவான் இன்று தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்சம் அடைந்து காணப்படுவது சிறந்த நன்மைகள் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. ராசியிலேயே ராகு பகவான் வரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு மனசுல புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு சில ஆர்வமான சூழ்நிலைகள், புதிதாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய புதிய சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் மூலமாகவும் சில ஆச்சரியப்படத்தக்க வகையில் நல்ல செய்திகளை கிடைக்க பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் பிசினஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்களே. முன்னேற்றகரமான சூழல் வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகள் இன்றைய தினம் அதிகமான சந்தோஷத்தோட இன்னைக்கு நாளை கழிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் தரும். வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்க எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, உங்க எந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. அது மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு. அலுவலக பணிகளிலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. ஆபீஸ் வாழ்க்கை உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நல்ல ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான, ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். தேவையில்லாத விவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். எந்த இடத்துலையுமே தேவையில்லாத ஆர்குமெண்ட் இன்னைக்கு வேண்டாங்க. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை தவிர்த்து விடுத்தால் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறும். எழுத்து இலக்கிய பணிகள்ல இன்னைக்கு புதிதாக உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. எனவே இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அது குறித்த ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் மனசுல சேவிங்ஸ் அதிகமா செய்யணும் என்ற சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகமாக உங்க மனசுல ஆக்கிரமிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. சில புதிய சேவிங் ஸ்கீம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கண்டிப்பாக விசாரிச்சு அது குறித்த விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய நல்ல ஆதாயமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. உங்க தாத்தா வழி சொத்து, பாட்டனார் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இப்பொழுது இருக்கிறது. மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். வியாபார வாழ்க்கை நல்ல பொருளாதார வளர்ச்சி மிக்கதாக அமையும். நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய தொழில் குறித்த சிந்தனைகள் மனசுல இன்னைக்கு உதயமாகும். குடும்பத்துல சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நண்பர்களே. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கலாம். அந்த மாதிரியான எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனக்குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் நண்பர்களே. ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிகமான உற்சாகத்தை உங்களுக்கு தருவதாக இன்றைய தினம் அமையும். எனவே முடிந்த அளவுக்கு உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் சில வேலைகள் வரதுனால கண்டிப்பாக நீங்கள் சில முக்கியமான வேலைகளை தவறவிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அதனால எந்த காரியங்கள் முதல்ல செய்யணுங்கிறத நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதல்ல செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் தன்னம்பிக்கை அப்படின்ற மந்திரத்தோடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நண்பர்களே. பணம் சம்பாதிக்க பல நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே. குடும்பத்துல சில பெண்கள் ஏதாவது இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் கவலையில் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள்
நீங்கள் சேவை செய்ய இன்னைக்கு கண்டிப்பாக முடிவு செய்வீங்க. உங்களுடைய பெற்றோரை இது வரைக்கும் நீங்க கவனிக்கல, உங்களுடைய பெத்த அம்மாவை கூட நீங்க இது வரைக்கும் கவனிக்கல அப்படின்னா, இப்பொழுது அவங்கள வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் புதிதாக உங்களுக்கு உதயமாகக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்க நண்பர்களே. உங்க தாய்க்கு சேவை செய்ய நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில வேலைகள், முக்கியமான வேலைகள் காரணமாக நீங்கள் முழுதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போகலாம். உங்களை பெற்றோருக்கு சேவை செய்ய முடியாமல் போகலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல இனிமையான சொற்களுடன் உங்களோட வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவாரு. அதன் மூலமாக உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத பயனற்ற பிரயோஜனம் இல்லாத வேலைகளை செய்வது அல்லது பேச்சுக்களை பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிப்பது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்படுவது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுடைய நாளை சிறந்த முறையில் திட்டமிட்டு நீங்கள் நேர மேலாண்மை ஏற்படுத்திக் கொண்டு காரியங்களில் ஈடுபடும் போது அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது நண்பர்களே. மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல சிறப்பான ஸ்பெஷலான சில நன்மைகளை இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். மன தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாக அமையுது. தொலைபேசி வழியில் நல்ல தகவல் வந்து சேரும் நண்பர்களே. உங்க குழந்தைகளையும் உங்களுடைய மேற்பார்வையில் நீங்க இன்னைக்கு வச்சுக்கிறது நல்லது. உங்க குழந்தைகளை தனியா விடாதீங்க. அப்படி தனியா விட்டாலும் அவ்வப்போது அவங்க என்ன செய்யறாங்கிறத கவனிச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. அலுவலக பணிகள்ல சில இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் குறித்த தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டியதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பிடிக்காத வகையில் கூட இருக்கலாம். ஆனா சில இடமாற்றம் குறித்த சூழல் உங்கள் அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் ஆகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 8, 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுதுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை யார்ட்டையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. பயனற்ற விவாதங்கள் வேண்டாம். சொந்த பந்தங்கள் மத்தியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அனுசரித்து போங்க. இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவீங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நண்பர்களே. மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படியெல்லாம் புதுசா சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைந்த நாளுங்க. சொத்துக்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் உருவாகும் நண்பர்களே. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆபீஸ்ல உங்க சக ஊழியர்கள், உயரதிகாரிகள்ட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையும் நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாளுங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். தெளிவான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.